அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10/1/2026 காரண்யா கம்பெனிக்கான ஒரு சூப்பரான பேட்டர்ன் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 31 டிசம்பரில் வந்து ஒரு சூப்பரான பேட்டர்னை சொல்லியிருந்தோம். அந்த பேட்டர்ன் என்ன பேட்டர்ன் சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இந்த விஷயங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேட்டர்ன் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தோம். இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 6699 5599 6689 6789 2359 2459 அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்டர்ன்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னோம். இந்த நம்பர் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி நம்பர்களாக இருந்தது அப்படிங்கிற கணிப்பையும் நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? அப்போ இது போல் ஃபாலோ பண்ணும்போது ஒரு பேட்டர்னில் சரியான ஒரு பேட்டர்ன் என்ன வந்தது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த 2345 இந்த 2345 ஒரு நம்பரும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2459 ஒரு நம்பர் இருக்கும். ஓகேங்களா? ரெண்டு நம்பருமே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரெண்டு நம்பரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன ரிசல்ட்டாக வந்துருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த 2359 அப்படிங்கிற நம்பர் வந்து 2359 அப்படிங்கிற நம்பரும், அடுத்து வந்து 2459 அப்படிங்கிற நம்பரும். இந்த நம்பரோட டி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா சேம் 2. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 23க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5, அப்புறம் எக்ஸாக்டாக அந்த 5க்கு 5, அப்புறம் அந்த 9க்கு 9. அப்போ 2359 2459 ரெண்டு ரிசல்ட் வந்துச்சு. அதிகபட்சம் ஃபாலோ பண்ணக்கூடிய நம்பர் வந்து 2559 அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது வந்து சரியாக 1ஆம் தேதி ரிசல்ட்டில் வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த பேட்டர்ன் இந்த மாதிரி வந்திருக்கும் போது இந்த 2559 அப்படிங்கிற நம்பர் தான் சரியாக நீங்கள் 1ஆம் தேதி ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் 5592 வந்திருக்கும். ஓகேங்களா? 5592 வந்திருக்கும். அப்போ இந்த மாதிரி பேட்டர்ன்கள் தான் மேக்ஸிமம் அதிகபட்சமாக ஒரு கணிப்புகளில் நிறைய இடங்களில் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதனால் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் என்ன இன்றைக்கி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ இந்த மாதம் போன மாதத்தில் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 5 வச்ச மாதிரி க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தோம். நிறைய தடவை நம்ம அந்த மாதிரி சொல்லியும் இருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த 5 டி போர்டு, 5 வந்து சி போர்டு, 5 டி போர்டு, 5 வந்து சி போர்டு அப்படிங்கும்போது இந்த கிராஸில் வரக்கூடிய இந்த நம்பர். ஓகேங்களா? இந்த கிராஸில் வரக்கூடிய நம்பர் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த 5 எங்கெங்கே முடியுது. ஓகேங்களா? இப்போ நல்லா பாருங்கள். இந்த இடத்துல 5 டி போர்டு, 5 சி போர்டு. அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 வர்றதுக்கு இந்த இடத்துல 5 வரணும். பட் இந்த இடத்துல வந்து வரல. அன்றைக்கி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல எப்போ திரும்ப வந்தது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்கள் 5ன்னு வந்தது ஆல்ரெடி. இந்த இடத்துல 5, இந்த இடத்துல 5ன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்போ இந்த பேட்டர்ன்கள் என்ன விஷயத்த சொல்லுது, இந்த மாதிரி என்ன பேட்டர்ன்கள் மாதம் 2 தடவை வருது. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா போன மாதம் டிசம்பர் 12ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 டி போர்டும் சி போர்டும் வச்சு 15ஆம் தேதிக்குள்ளே அந்த ரிசல்ட்டை 5ங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. அதே போல் 22ஆம் தேதி அந்த பேட்டர்ன் இருக்குது. அதே போல் 25ஆம் தேதி அந்த பேட்டர்ன் இருக்குது. அப்படிங்கும்போது இது போன மாதத்தில் 2 நாள்கள் மிடில் வந்திருக்கு. 12ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதிக்குள்ளே இந்த இடத்துல 4 போட்டி வந்திருக்கு. அந்த மாதிரி பேட்டர்னில் 4 போட்டிகள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதம் தொடக்கத்திலே வந்திருக்கு. இந்த மாதம் தொடக்கத்திலே அந்த பேட்டர்ன் வந்ததுனால இந்த விஷயங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 64ன்னு ஒரு கிராஸ் இருக்கும். இந்த இடத்துல ஒரு 64 அப்படின்னு ஒரு கிராஸ் இருக்கும். அதாவது கீழேருந்து மேலே ஏறுற மாதிரி, மேலேருந்து கீழே இறங்குற மாதிரி ஒரு கிராஸ் இருக்கும். ஓகேங்களா? 64 இந்த 4-5க்கு நடுவில் வந்து 64, இந்த 4-6ன்னு ஒரு கிராஸ் இருக்கும். அதுதான் இந்த இடத்துல 4-6 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்திருக்கும். அதே போல் இந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா 87 அப்படின்னு இருக்கும். 78ன்னு கீழே இறங்கும். ஓகேங்களா? 87 மேலே ஏறுது, 78ன்னு கீழே இறங்கும். அந்த நம்பர் தான் இந்த இடத்துல 78ன்னு முடிச்சிருப்பாங்க. இது போன மாதத்தில் இதே மாதிரி வந்துச்சு. பட் இந்த மாதம் என்ன மாதிரி வருது அப்படிங்கிறது தான் நேற்று கணக்கில் நம்ம எடுக்கும் போது இந்த இடத்துல 41, இந்த இடத்துல 14. அப்போ இந்த நம்பர் 4114ங்கிற நம்பர் எப்படி வரலாம்? இந்த இடத்துல 4114ன்னு வரணும். எக்ஸாக்டாக வரணும்னா எந்த நம்பராக வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம நேற்று நம்ம கணிப்புகள் கொடுக்கும்போது 40ல் என்ன கணிப்புகள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ அந்த பேட்டர்னில் மேக்ஸிமம் என்ன நம்பர்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஒரு தெளிவாக ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. இந்த நம்பர்கள் பேட்டர்ன் இருக்கும் பொழுது நமக்கு வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டர்னில் வரும்போது இந்த இடத்துல மிடில் வரக்கூடிய இந்த 4. ஓகேங்களா? மிடில் வரக்கூடிய இந்த 4, அடுத்து இந்த 6, இந்த 5ன்னு வந்து இந்த 465ன்னு வந்துருக்கும். ஓகேங்களா? இது ஒரு பேட்டர்னாக வந்துச்சு. அடுத்த ரிசல்ட்டு இந்த இடத்துல 878 அப்படின்னு வரும். இந்த இடத்துல 5 வரும். அப்போ 785 அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இது ரெண்டுமே போன மாதம் இதே மாதிரி வந்ததும் போது இந்த மாதமும் இது மாதிரி வரும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல 1 4, இந்த இடத்துல 5, அப்போ 415 தான் நேற்று ரிசல்ட்டுகள் வந்திருக்கணும். அதாவது 5145 நேற்று 4Dயில் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? என்ன கணிப்புகள் நேற்று நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம்.
நம்ம குரூப்பில் நேற்று கொடுத்த 3 டிஜிட்டில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த 415 பாக்ஸ் கொடுத்தோம். ஓகேங்களா. அதே போல் இந்த 5148ங்கிற நம்பரை வந்து 4Dயில் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா. 5148 அப்படிங்கிற நம்பரை 4Dயில் கொடுத்துருந்தோம். இந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரிசல்ட்டில் வந்து இந்த 5148 அப்படிங்கிற நம்பர் தான் பேட்டர்னாக வரும். பட் சி போர்டில் 5 பெண்டிங் இருக்கிறதுனால இந்த 8க்கு பதிலாக 5 அப்படிங்கிற நம்பர் பிளான் பண்ணியிருக்கலாம். 8 பெண்டிங் இருக்கிறதுனால 8 நான் 5 டார்கெட் பண்ணி 5148ன்னு கொடுத்தேன். ஓகேங்களா. ஆனால் இந்த இடத்துல வந்திருக்க வேண்டிய ரிசல்ட் வந்து 5145ன்னு வந்திருக்கணும். பட் ரிசல்ட்டுகள் அப்படி வரல. என்னவா வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5145 அப்படின்னு வந்திருக்கணும். 5148ன்னு நான் கொடுத்துருந்தேன், இந்த கணிப்புகள் கொடுத்துருந்தேன். அப்போ ரிசல்ட்டுகள் 5735 போகுது. அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து என்ன நம்பர்கள் அடுத்து வரக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த இடத்துல 3556ன்னு ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். முடிஞ்சதுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. 71448 ஓகேங்களா. 7148 8950 6122 மேக்ஸிமம் இன்றைக்கி டபுள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த பேட்டர்ன்கள் எதுக்காக நான் இந்த விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்னா, இது போல் இன்னொரு மாதமும் இந்த மாதத்தில் இன்னொரு நம்பரும் இன்னொரு பேட்டர்னுமே இருக்குது. பட் அந்த பேட்டர்னில் வரக்கூடிய சான்சஸுமே இருக்குது. ஓகேங்களா. இந்த நம்பர்கள் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இந்த 3556 7148 8950 6122 அப்படிங்கிற நம்பர் வந்து சரியாக இன்றைக்கி ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் நம்ம அதிகபட்சம் நம்ம குரூப்பில் கொடுக்கும்போதும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி 415 நேற்று விட்டு ஆயிருக்கலாம். 3 டிஜிட்டில் கண்டிப்பாக வின்னிங் வந்திருக்கணும். இந்த ரிசல்ட்டுகள் வரலை. பட் இதில் என்னென்ன பேட்டர்ன்கள் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப மைன்யூட்டாக பேட்டர்னாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லா குரூப்பில் இருக்க முடிய எல்லாத்துக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம், இந்த 5ங்கிற சி போர்டு மேக்ஸிமம் இந்த 2 மாதத்துக்குள்ளே வரும்போது 8ங்க நம்பர் கண்டினியூவாக தொடங்கி வரும் அப்படின்னு சொன்னேன். அப்போ 8 வரும், 5 வரும்போது 8, 8 வரும்போது 5ங்கிற மாதிரி இந்த பேட்டர்ன்கள் க்ளோஸ் ஆகும். உங்கள் கணக்கில் நீங்கள் ஆல் போர்டில் 8 அந்த மாதிரி எதாவது வந்ததுனாலும் ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் இன்றைக்கி சனிக்கிழமை நாள் அப்படிங்கும்போது 4 அல்லது 9 அப்படிங்கிற பேட்டர்ன் தான் உள்ளே வரணும். ஏபியில் 90ன்னு ஒரு நம்பர் அடிக்கணும். ஓகேங்களா. ஏபியில் 90 நம்பர் அடிச்சுன்னா டபுள்ஸில் வந்து பிசியில் 99ன்னு ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை வந்து மேக் வச்சுக்கோங்க. ஏபியில் 90 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா பிசியில் 99ன்னு வரும். அந்த ஏபி 90ங்கிற நம்பர் வந்து 90க்கு வந்து பார்த்திங்கன்னா 40 அல்லது 45. ஓகேங்களா. 40 அல்லது 45ங்கிற மாதிரி ஏபியில் வந்தால் அந்த பேட்டர்ன்கள் க்ளோஸ் ஆகும். 99 மேக்ஸிமம் இந்த வாரத்துக்கான வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி டபுள்ஸ் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீ சனிக்கிழமை நாள் மேக்ஸிமம் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 9ங்கிற 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் கேமுக்குள்ளே வரும். நேற்று சி போர்டில் 5 வந்ததுனால, டி போர்டில் 5 வந்ததுனால 8ங்க நம்பர் உள்ளே வந்தால், ஓகேங்களா, 8ங்க நம்பர் உள்ளே வந்தால் 485 ஓகேங்களா. 485 அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டர்ன்கள் வரக்கூடிய சான்சஸுமே இருக்குது. ஓகேங்களா. 485 முடிஞ்சதுன்னா ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா. அதனால் மேக்ஸிமம் பேட்டர்ன்கள் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேங்களா. இந்த மாதிரி பேட்டர்ன்கள் நிறையா இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த சொர்ண கேரளமில் அடிக்கும்போது இந்த சி போர்டில் 5 அடிக்கும் போதெல்லாம் என்ன நம்பர்கள் அடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களும் இருக்குது. ஓகேங்களா. நான் அதிகபட்சம் வீடியோக்களில் 4Dயில் இந்த பேட்டர்ன்களை நம்ம கொடுக்குறது இல்லை. ஏன்னா நம்ம நிறையா நாள் வந்து ரெகுலராக நம்ம 4Dயில் வீடியோ போடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோ பார்த்து அந்த வீடியோவில் வந்து ஏதாவது ஒரு வின்னிங் வருமா அப்படின்னு சொல்லிட்டு தினம் 4D விளையாடுறதுனால நிறைய பேர்த்துக்கான கன்ஃபியூஷன்கள் நிறைய வரும், பண இழப்புகளும் நிறைய வருங்கிறதுனால தான் நான் அதிகபட்சம் 4D கணிப்புகள்லாம் போடுறதும் இல்லை. சரிங்களா. அதனால் சிம்பிளான ஒரு கான்செப்ட் என்ன இருக்குது. ஓகேங்களா. இந்த பேட்டர்ன்லாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரே நம்பரில் வரக்கூடிய பேட்டர்ன்கள் இந்த மாதிரி திரும்ப எகைன் வந்து வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். அதே நம்பர்கள் திரும்ப ரிப்பீட்டடாக வர்றதுக்கான சான்சஸுமே இருந்துச்சு. ஓகேங்களா. இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா போன மாதம் நவம்பரில் என்ன அடிச்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா இந்த 6402ன்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் அப்படியே கீழேருந்து மேலே 6402ங்கிற மாதிரி சி போர்டில் அந்த 2 வச்சே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அன்றைக்கி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். 0744ங்கும்போது இந்த இடத்துல 0744க்கு 4744 அப்படிங்கிற மாதிரி பேட்டர்ன்கள் வந்தது. அப்போ இது ஒரு மாதம் வந்தது. ஓகேங்களா. அதே போல் இந்த 5 வந்து சி போர்டை வச்ச மாதிரியும் டி போர்டை வச்ச மாதிரியும் ஒரு பேட்டர்ன்கள் வருது. அப்படிங்கும்போது இது ரொம்ப அக்யூரேட்டாக அந்த பேட்டர்ன்கள்லாம் க்ளோஸ் ஆகுது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல மேக்ஸிமம் இந்த 645 ஓகேங்களா. 645 இந்த 465 வந்திருக்கும். அதே மாதிரி இந்த பேட்டர்ன் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 875 785 வந்திருக்கும். அப்போ இந்த 537 ஒரு நம்பர் இருக்குது. இந்த 537 முடிஞ்சதுன்னா அந்த ஒரு செட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. 537 அப்படிங்கிற நம்பரை ஒரு செட்டு ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. தினமுமே அட்லீஸ்ட்டு அந்த நம்பர்கள் வரக்கூடிய சான்சஸுமே இருக்குது. ஓகேங்களா. அதனால் இந்த நம்பரில் இந்த 415 எகெயின் வந்து 415 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 415 537 985 ஓகேங்களா. 985 இந்த 3 நம்பர் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க 3Dயில் ட்ரை பண்ணுறவங்க. அதே போல் இந்த கால்குலேஷனில் நிறையா பேட்டர்ன்கள் வருது. ஓகேங்களா. இந்த நம்பரில் மேக்ஸிமம் நீங்கள் ஹைலைட்டாக நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர் வந்து ஒரே ஒரு சிங்கிள் செட்டு ஃபாலோப்பாக 5815ங்கிற நம்பரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா. நான் ஏன் அதிகபட்சம் ஃபாலோ அப் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ அப் நம்பர்களில் மேக்ஸிமம் ரிசல்ட்டுகள் வரும். இது 2 நாள் விட்டு 2 நாள் விட்டுங்கிற மாதிரி கேப்பில் தான் வருது. அதனால தான் 5815 கொடுக்குறேன். ஓகேங்களா. தனியாக ட்ரை பண்ணுறவங்க இந்த பேட்டர்ன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் விஷயங்கள் புரியும். இந்த பேட்டர்ன்களை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா.
இந்த போல கணிப்புகள் மேக்ஸிமம் வந்து நம்ம அதிகபட்சம் நம்ம தான் 4Dயில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன்கள் கொடுக்குறோம். பட் வந்து அது குரூப்பில் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா அதிகபட்ச நாட்களில் தினமுமே நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோக்கள் ஒரு நாள் வின்னிங் வரலாம் 4D, ஒரு நாள் வின்னிங் வராமையும் இருக்கலாம். பட் இருந்தாலும் தினசரி கணிப்புகளில் 4 டிஜிட் பேட்டர்னில் நிறைய நம்பர்கள் வந்து அதிகம் கொடுக்காம ஒரு 6 நம்பர் 7 நம்பர் மட்டும்தான் 4D கொடுக்குறேன். மேக்ஸிமம் நம்மளோட குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளோட அந்த 4 டிஜிட் பேட்டர்ன் மேக்ஸிமம் வாரத்தில் ஒரு 7 நாள் அப்படிங்கும்போது ஒரு 5 நாளாவது 4 நாளாவது 4Dயில் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு மேட்சிங்கான ஒரு நம்பரை கண்டிப்பாக கொடுத்துருவோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதனால் மேக்ஸிமமான கணிப்புகள் வந்து நம்மளோட பேட்டர்ன்கள் தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இது பேட்டர்ன்களை அதிகபட்சம் நம்ம யூடியூப்பில் வந்து போடுறது இல்லை. ஓகேங்களா? அதனால் பேட்டர்ன்களை யூடியூப்பில் போடுறதுனால நமக்கு வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் வந்து சரியான முறையில் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அது சரியான முறையில் நீங்கள் அதை பயன்படுத்திட்டு வரணுங்கிறது தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்கள் இருந்தது. போன மாதம் 31/12 அன்றைக்கி நான் வீடியோ போட்டிருந்தேன். அன்றைக்குமே இந்த பேட்டர்ன்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். கரெக்டாக அதே சேம் 2559ங்கிற நம்பர் வந்து வின்னிங் வந்தது. இன்றைக்கி எடுக்கக்கூடிய இந்த நம்பர் கூட ஓகேங்களா, இன்றைக்கி எடுத்துக்கூடிய இந்த நம்பர்களுக்கு கூட இந்த 3556 7148 8950 6122 அப்புறம் BC 99ங்கிற ஃபாலோஅப்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது நல்ல பேட்டர்னாகவும் இருக்குது. பட் இதை ரொம்ப மைனூட்டாக தான் இந்த பேட்டர்ன்கள் எடுத்திருக்கேன். பட் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டினியூவாக ட்ரை பண்ணக்கூடியவங்க இந்த நம்பரை ட்ரை பண்ணுங்கள். கண்டினியூவாக ட்ரை பண்ணக்கூடியவங்க இந்த 5815 ஓகேங்களா, அந்த 5815 திரும்ப எகைன் எப்போ சி போர்டு 5 அல்லது டி போர்டு 5ங்கிற மாதிரி வருதுனாலும் இந்த 5815 நம்பரை கண்டிப்பாக வச்சுக்குவாங்க. 5815 வரணும். அப்படி இல்லைனா 415 நம்பர் கண்டிப்பாக பாக்ஸில் வின்னிங் வரும். அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். நல்ல ஒரு பேட்டர்ன்கள் இருக்குது. பட் இந்த விஷயங்களை ரொம்ப கிளியராகவும் சொல்லியிருக்கிறேன். பட் உங்களுக்கு எந்த அளவுக்கு அதை புரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஏபியில் கண்டிப்பாக வந்து 45 அல்லது 90 அப்படிங்கிற பேட்டர்ன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 45 90 வந்ததுன்னா BC 99 கண்டிப்பாக வின்னிங் வரும். ஓகேங்களா? அதனால் ஏபியில் 45 90 அப்படிங்கிற நம்பர்கள் எதிர்பார்க்கக்கூடியவங்க நம்பரை சரியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். மேக்ஸிமம் நம்மளோட டார்கெட் என்னென்னா 4D பேட்டர்ன் தான். அது அதிகபட்ச நாட்களில் ரிசல்ட்டுகள் 4D வராது. சரியான ஃபாலோஅப் எடுத்து அதை ஏபிபிசிஎஸ்சியாக ட்ரை பண்ணும்போது தான் அந்த நம்பர்கள் கணிப்பில் வரும்போது 4Dயில் கணிப்பில் நம்ம கொடுக்கும்போது மேட்சிங் பண்ணி விளையாட முடியும். சரிங்களா? அதனால் நம்ம விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் நம்ம குரூப்பை இணைந்து கொள்ள விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம இந்த 8608077521ங்கிற ஒரு நம்பருக்கு வந்து நீங்கள் ஹாய் அல்லது ஜாயின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் இணைஞ்சு கொள்ளலாம். அதுக்கு பெய்டு கட்டணம் தான் இருக்கும். பட் அது என்ன கட்டணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது நம்ம குரூப்பில் வந்து நான் மெசேஜ் கொடுப்பேன். சரிங்களா? அதனால் சரியான முறையில் இந்த மாதிரி பேட்டர்ன்கள் வரும்பொழுது பயன்படுத்தி கொள்ளுங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி பேட்டர்ன்களில் தான் நம்பர் வந்தது. 31 க்ளோசிங்கில் இந்த மாதிரி பேட்டர்ன் தான் அடுத்து 1 பேட்டர்னாக வந்தது. அதே போல் கணிப்புகள் தான் இந்த மாதிரி பேட்டர்ன்களும் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? இந்த 55ங்கிற க்ளோசிங்கில் வரக்கூடிய இந்த நம்பர் தான் பேட்டர்னாகவும் இருக்குங்கிறதுனால சரியான முறையில் அதை பயன்படுத்தி கொள்ளுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். மேக்ஸிமம் 4D நம்பரை விளையாடணும் இல்லை வின்னிங் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபாலோஅப் நம்பரை அதை கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும். அந்த ஃபாலோஅப் நம்பர் என்னென்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத இன்றைக்கி குரூப்பில் நான் கொடுப்பேன். முடிஞ்சவங்க குரூப்பில் அதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.